நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். ஒருபுறம் விவசாயிகள் தலைநகர் எல்லைகளில் முகாமிட்டிருக்கும் சூழலில் பழம்பெரும் பஞ்சாப் படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்காக களம் இறங்கியிருக்கிறார்கள். யார் இவர்கள் என்று பார்க்கலாம். நீல வண்ணச் சீருடை, இடுப்பில் வாள், முதுகில் கேடயம், கைகளில் ஈட்டிகள் என அணிவகுக்கும் இவர்கள் நிகாங் சீக்கிய வீரர்கள். கண்ணீர் புகைக்குண்டுகளிலிருந்து தப்பிக்க முகத்தில் வண்ணப்பூச்சு, குளிர் கண்ணாடிகள் சகிதம் இவர்கள் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் குவிந்துள்ளனர். ਅਸੀਂ ਅੱਤਵਾਦੀ ਨਹੀਂ, ਅਸੀਂ ਵੱਖਵਾਦੀ ਨਹੀਂ, ਅਸੀਂ ਖਾਲਿਸਤਾਨੀ ਨਹੀਂ, ਅਸੀਂ ਸੱਤਵਾਦੀਆਂ ਸੱਤ ਦੀ ਗੱਲ ਕਰਦੇ ਆ ਤੇ ਕਿਸਾਨਾਂ ਉੱਤੇ ਜ਼ੁਲਮ ਹੋ ਰਿਹਾ, ਫੌਜਾਂ ਡਟ ਕੇ ਖੜੀਆਂ ਨੇ ਤੇ ਅਸੀਂ ਉਹਨਾਂ ਚਿਰ ਜਾਂਦੇ ਨਹੀਂ। ਸਰਕਾਰ ਇਹ ਮਤ ਸੋਚੇ ਵੀ ਇਹਨਾਂ ਨੂੰ ਗੋਲੀਆਂ ਦੇ ਨਾਲ ਡਰਾ ਕੇ ਭਜਾ ਦਾਂਗੇ। ਬਿਲਕੁਲ ਨਹੀਂ ਭੱਜਣ ਵਾਲੇ। ਪੰਜਾਬ ਆ, ਪੰਜਾਬ ਨਾਲ ਅਸੀਂ ਤੂੰ ਲਿਆ ਦਾਂਗੇ। ਇੱਕ ਵਾਰੀ ਸਾਨੂੰ ਕਿਸਾਨ ਆਗੂ ਕਹਿਣ ਦਾ ਸਹੀ, ਅਸੀਂ ਉਹਨਾਂ ਦੇ ਹੁਕਮ ਦੀ ਉਡੀਕ ਕਰ ਰਹੇ ਹਾਂ। குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தலைநகரை முற்றுகையிடும் போராட்டத்தை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள் நிகாங் சீக்கிய வீரர்கள். ਨਿਹੰਗ ਦਾ ਮਤਲਬ ਹੁੰਦਾ ਲੋਕਾਂ ਦੀ ਹਿਫਾਜ਼ਤ ਵਾਸਤੇ ਤੇ ਇਹ ਜਿੰਨੇ ਲੋਕ ਆ ਇਹਨਾਂ ਦੀ ਹਿਫਾਜ਼ਤ ਵਾਸਤੇ ਅਸੀਂ ਆਏ ਆ। ਇਹਨਾਂ ਖਾਲਸੇ ਪੰਥ ਗੁਰੂ ਗੋਬਿੰਦ ਸਿੰਘ ਮਹਾਰਾਜ ਕਹੇ ਕਿ ਜਿਹੜਾ ਨਾ ਜ਼ੁਲਮ ਆ, ਜ਼ੁਲਮ ਦੇ ਲੜਨ ਵਾਸਤੇ 24 ਘੰਟੇ ਤਿਆਰ ਰਹਿਣਾ ਪੈਂਦਾ। ਜਿੱਦਾਂ ਇਹਨਾਂ ਦੀ ਰਕਸ਼ਾ ਵਾਸਤੇ ਕੋਈ ਵੀ ਰਾਤ ਨੂੰ ਆ ਕੇ ਪੈ ਜੇ ਤੁਹਾਨੂੰ ਤਿਆਰ ਹੀ ਰਹਿਣਾ ਪਊਗਾ। டல் கல்சா என்று அழைக்கப்படும் இந்த சீக்கிய வீரர்கள் 1600களிலிருந்து வழக்கத்தில் இருக்கும் போர் பிரிவை சேர்ந்தவர்கள். வீரத்திற்கும் போரில் காட்டும் தீரத்திற்கும் பெயர் பெற்ற இவர்கள் தங்கள் போர்க்கலையை தொடர்ந்து பயிற்சி செய்து இன்று வரை இந்த பிரிவுக்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கோரிக்கைகளுடன் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு கடினமான நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் பாதுகாப்பளிப்பதற்காகவும் நிகாங் வீரர்கள் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் பாதுகாப்பு அரணாக நிற்கிறார்கள். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.